ஹலோ பீப்பர்ஸ், நான் லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர். ஓகே, இன்றைக்கி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் டவுன் வந்து முன்னாடியே போட்டுட்டாங்க ஹாட் ஸ்டாரில். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட இறுதியில் விஜய் டெலி அவார்ட்ஸோடைய அந்த செலிப்ரேஷனும் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் 0% பேசினேன். ஓகே, முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து திரவியத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவாங்க சுவாமி ஃபேன்ஸ். காரணம் வந்து நான் வந்து விஜய் அவார்ட்ஸ் கொடுக்குற அந்த செக்ஷனில் இருந்தேன்னா, கண்டிப்பாக அந்த ஜூரியாக இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து சுவாமிக்கு தான் ஹீரோ அவார்ட் கொடுப்பேன் அப்படின்னு அடடா அந்த ஒரு எடிட்டை கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம பசங்க இருக்காங்களே விகா ஃபேன்ஸு, ஒரே சந்தோஷம் தான். ஆனால் உண்மையுமே ஹானஸ்டான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து அவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது ஓகே, ஹாப்பி இல்லை. ஸோ இது ஒரு விஷயம். சுவாமியோட ஃபேன்ஸ் வந்து அவருக்கு எமோஷன் சைடில் எதுவுமே காட்டலையே அப்படின்ட்டு ஒரே ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. சுவாமி இது மாதிரி வேண்டாம் எனக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், ஓகேவா? இல்லை சேனலுடைய முடிவாகவும் இருக்கலாம், ஓகேவா? இவங்களுக்குலாம் கொடுக்கலான்ட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். யுவன் பற்றி அர்ணவ் பற்றிலாம் கூட எனக்கு சுத்தமாக தெரியாது இது மாதிரியான பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் அவங்கள பற்றி சொல்லும்போது ஓகே, விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு விஷயம் தான். அவங்கள பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டதும் இது ஒரு காரணம். அவருக்கு கொடுக்கலைன்னா இன்னொருத்தருக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்குதுல்ல அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் லக்ஷ்மி பிரியா. நீங்கள் லக்ஷ்மி பிரியாவது ஒரு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா, ஸோ நம்மளுடைய சின்ன மருமகள் ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ அவங்க அம்மா வரும்போது டோட்டலாக கேமரா வந்து லக்ஷ்மி பிரியா கிட்ட தான் அடிக்கடி காட்டுவாங்க. அவங்க பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறது அந்த இடத்துல அழகாக காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவராலாக அந்த ஷோ முழுக்க அதிகம் காட்டப்பட்டவங்க அப்படின்னா லக்ஷ்மி பிரியா தான். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்க எல்லா எமோஷன்ஸையும் உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ லக்ஷ்மி பிரியா பேசும்போது அப்படிங்கும்போது அப்பா பயங்கரமாக படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து, இன்ஜினியரிங் முடிச்சதுலேருந்து, அதனுடைய வேலையை அவங்க எப்படி செஞ்சதுலேருந்து எக்கச்சக்கமாக அவங்கள பற்றி நான் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த முறை தெரிஞ்சுக்கிட்டது இன்னும் கூடுதலான விஷயங்கள். அவங்களுடைய எஃபர்ட் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லை, சேனலுக்கு விஜய் டெலிவிஷனுக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை அப்படிங்கிறத பதிவு பண்ணி இன்றைக்கி காவேரியாக உங்கள் மனசில் ஆட்சி பெற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக செமையான விஷயம். அது அவங்க எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்காங்கன்னு இருக்கு. உண்மையுமே சொன்னோம், நம்ம சுவாமி லக்ஷ்மி பிரியா அவங்க பாண்டிங் எப்படி இருக்காங்க, கெமிஸ்ட்ரி, இது மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது பார்த்திங்கன்னா சுவாமி பேசும்போதும் சரி, லக்ஷ்மி பிரியா பேசும்போதும் சரி, அதை உள்வாங்கி கவனித்து நம்ம கூட நடிக்கிற கோஸ்டாருடைய அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கேட்கும்போது சுவாமி வந்து மற்றவங்களாம் கைத்தட்டு இருந்தாங்க. அவர் அந்த எமோஷன்ஸ்குள்ளேயே இருந்தார். லக்ஷ்மி பிரியாவுடைய அந்த க்ரோத்து, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க சொல்லும்போது சில விஷயங்கள் நம்ம புதுசாக கேட்குறோம், இல்லைன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம கைத்தட்டுறதுக்குலாம் வராது, அந்த எமோஷன்ஸ்குள்ளே உள்ளே போயிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலும் சுவாமிகிட்ட பார்த்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். லக்ஷ்மி பிரியா பற்றி நிறைய தெரிஞ்சது. மூவிஸில், அதர் சீரியல்ஸில் நிறைய விஷயங்கள் பயணிச்சிருந்தாலும் எனக்கு விஜய் டிவியில் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கனவு. அப்படிங்கிறதுலேருந்து என்ன சொல்கிறது, இந்த விசேஷ நாட்களுக்கெலாம் ஊருக்கு போகாமல் ஸ்வீட் எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளேயே அப்போ ஓகே நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம்ல அப்படின்னு அதை திருப்திப்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சின்ன சின்ன எமோஷன்ஸும் அழுகாமல், எமோஷன் ரொம்ப ஆகாமல் ஒரு மெச்சூர்டாகவே அவங்க சொன்னது அப்படிங்கிறது நமக்கும் லைஃப்பில் ஒரு லெசன் தான். ஓவராலாக உள்ளே போகாமல் கொஞ்சம் மேலோட்டமாக போயிட்டு யோசிச்சுட்டு ஓகே இதான் லைஃப் அப்படின்னு போகிறாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். பட் நான் இன்றைக்கி ஒன்று ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் வந்து அவங்க பேரண்ட்டோட இது மாதிரி விஜய் டிவியோட ஷோவில் அவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதை சேனலும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் சுவாமியோட இந்த மாதிரியான எமோஷன்ஸ் காட்டலைனாலும் அவரை பற்றி நமக்கு தெரியாததா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் லக்ஷ்மி பிரியா பற்றி, யுவன் பற்றி, இது மாதிரி நிறைய படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் பர்சனலாக நான் எல்லா செலிப்ரிட்டிஸும் அப்படிங்கும்போது ஹாப்பி தான் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, திரவியம் கூட நிறைய ஹானஸ்டான விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னுமே கூடுதலான வீடியோஸில் அதை பற்றி பேசுகிறேன். எனக்கு நிறைய பிடிச்சிருந்த விஷயங்களும் இருக்குது. எனிவேஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஐயோ ப்ரமோ போட்டுருவாங்க, நான் போய் பார்க்குறேன். நீங்களும் ப்ரமோ வரும்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.